ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடந்தே ஆகணும், பீட்டாவை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 4-5 நாட்களா தமிழ்நாடு ஃபுல்லா மூளை முடுக்கல இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் ஒவ்வொரு தமிழனும் இதுக்காக போராடிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த போராட்டம் ஸ்ட்ராங் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு சிறு சிறு தொழில் செய்யறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, டாக்ஸி டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ்னு எல்லாருமே ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்றாங்க. ஆல்ரெடி பல பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் விட்டுட்டாங்க. இந்த நேரத்துல பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் பல சங்கத்தினர் தனித்தனியா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு ஜான் 20 நடிகர் சங்கம் சார்பில் ஒரு அமைதி போராட்டம் நடத்துறாங்க. இதுல நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லாம மத்த சங்கத்தினருக்கும் இன்விடேஷன் போயிருக்கு. காலையில 8 மணிக்கு தொடங்கி இருக்கிற இந்த போராட்டத்தை கவர் பண்ண எந்த ஒரு மீடியாவையும் அனுமதிக்கப்படல. அதுக்கான காரணத்தை நடிகர் சங்கமே அவங்களோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. உண்மையாவே இந்த போராட்டத்தோட காரண கர்த்தாக்கள்னா வெட்ட வெளியில பனிலையும் பசியிலையும் சிதறாம அங்க கூடியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாணவர்கள் தான். அவங்கள கவர் பண்ணுங்க, அவங்களோட கருத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. நாங்க இதை பத்தி எந்த ஒரு கருத்தும் பேசாம ஒரு அமைதி போராட்டம் நடத்தலாம்னு இருக்கோம். அதனால தயவு செஞ்சு நீங்க மாணவர்கள் போராட்டத்தை கவர் பண்ணி அவங்களோட கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. எங்க போராட்டத்துல நடக்கிற விஷயங்களை நாங்களே உங்களுக்கு ஷேர் பண்றோம்னு சொல்லி எந்த ஒரு மீடியாவையும் உள்ள அனுமதிக்காம அவங்களே வீடியோஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல காலையில நேரத்துல பிளாக் அண்ட் பிளாக்ல ஷாலினியோட வந்த தல அஜித்தை பொன்வனன் சார் ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் ரொம்ப நேரம் தலாஜித்தும் சத்யராஜ் சாரும் பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா தான் சத்யராஜ் சார் மரினால நடக்கிற போராட்டத்துக்கு போயிட்டு வந்தாரு. சோ அதை பத்தியும் அஜித் கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வணக்கம். இன்றைக்கி ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வரத்துக்கும் முக்கியமாக இந்த எழுச்சியை கொண்டு வந்த மாணவர் சமுதாயத்துக்கும் இளைஞர் சமுதாயத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் இன்றைக்கி ஒரு மௌன அறவழி அமர்வு நடத்துது. இதனுடைய முக்கிய நோக்கம் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்ட மாணவர்களை ஆதரிப்பது என்பதுதான் இந்த செய்தி. அதனால் இந்த நட்சத்திரங்கள் மிகுந்த இந்த ஒரு இடம் இல்லை, நட்சத்திரங்கள் எல்லாம் கலந்து அங்கே போனால் அங்கே திசை திரும்பும் அப்படின்றதுக்காக நாங்கள் தனியாக நடத்திக்கிறோம். இந்த செய்தியை நேற்று மாலையே எல்லா ஊடகங்களுக்கும் தயவு செஞ்சு நீங்கள் இங்கே நடக்கிறத நீங்கள் பதிவு பண்ண வேணாம். உண்மையான கதாநாயகர்கள் அங்கே தான் இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் பதிவு பண்ணுங்கள், அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போங்க, அவங்க சொல்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போங்கன்னு எல்லா ஊடகங்களுக்கும் செய்தி அனுப்பியாச்சு. இன்றைக்கி நாங்கள் ஏறக்குறைய எல்லா திரையுலக அங்கத்தினர்களும் கலந்து கொள்கின்ற மாணவர்களை ஆதரிக்கின்ற ஒரு மௌன அமர்வாக இது இருக்கும். நன்றி. இதில் முக்கியமான விஷயம் நேற்று நைட்டே எல்லா மீடியா மக்களுக்கும் தெரிவித்தாச்சு. அதனால் தயவு செஞ்சு இந்த பில்டிங்குள்ளே வர வேண்டாம், இங்கே கம்ப்ளீட்டாக மீடியா நாட் அலவுட்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்க மீடியா மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம், இதை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டாம், இது அவ்வளோ முக்கியம் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவர்கள் அங்கே பீச்சில் 3 நாளாக சாப்பிடாமல் உட்காந்துருக்கிற விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணியிருக்கோம். மேலும் இதுக்குள்ளே எந்த மீடியாவும் அலோவ் பண்ண மாட்டோம். தேங்க்யூ. வணக்கம். தமிழகம் எங்கும் உணர்வு ரீதியாக போராடி கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்று இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிற பல அமைப்புகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் முதல்ல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த போராட்டம் என்பது இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது அல்ல, இது ஏதோ இந்த ஒரு காரணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது மாதிரி இல்லை. இது பல காலங்களாக ஒடுக்கப்பட்ட பல வருஷங்களாக தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி பொங்கி எழுந்திருக்குது. அது உணர்வு ரீதியாக வெளிப்படுத்தியிருக்குங்கிறது தான் உண்மை. நாங்கள் எங்களுடைய கலைஞர்கள் பல பேர் பல நிலைகளில் பல தளங்களுக்கு போய் மதுரையாக இருக்கட்டும் அல்லது கோயம்புத்தூராக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நேரடியாக களத்தில் இறங்கி போராடக்கூடிய கலைஞர்களும் நடிகர்களும் இன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக பல சமயங்களில் நாங்கள் நேரடி களத்தில் இறங்க முடியாத சூழ்நிலை அரசாங்கத்திலிருந்தோ அல்லது சட்ட ஒழுங்கிலிருந்தோ சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறனால நேரடியாக களத்தில் இறங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனாலும்
எங்களுடைய உணர்வை அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு பின்புலத்தில் இருந்து நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய நிலத்திலே நாங்கள் ஒரு மௌன ஒலி போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த இடத்தில் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, தயவு செய்து இதை வழக்கம் போல் ஒரு நிகழ்வாகவோ அல்லது நீங்கள் ஊடகத்திற்காக அது பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்தணும்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். நீங்கள் களத்தில் இறங்கி போராடி கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு பின்புலமாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர அந்த உணர்வுகளை நேரடியான அந்த போராட்டங்களை தயவு செய்து பதிவு பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் ஊடக நண்பர்களுக்கு நேரடியாக கேட்டுக்கிறோம். இங்கே பதிவு பண்ணுறதை நேராக நீங்கள் போய் களத்தில் பதிவு பண்ணுங்கன்னு மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.